عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: الأنصار شعار والناس دثار. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இந்த மஸ்ஜிதினுடைய இந்த சூறாவுடைய இமாம் உஸ்தாத் அவர்களே, கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அளவற்ற அன்பு பாசத்தின் வெளிப்பாடாக இங்கு விஜயம் செய்திருக்கிற சங்கைக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனது உகந்த நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானார். நம் அனைவருக்கும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பூரணமான மஹப்பத்தை நமக்கு நிரப்பமாக்கி தருவானார். இன்றைய தினம் தொடராக நடைபெற்று வருகிற இந்த தொடர் சொற்பொழிவின் 8வது இரவில நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கிற தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனாவுடைய வாழ்க்கை. மதீனாவுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் வளர்ந்தது, இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது, இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்ததற்கெல்லாம் மிக முக்கியமாக மூல காரணமாக அமைந்த ஒரு வரலாறு மதீனாவுடைய வரலாறு. மதீனாவுடைய வரலாற்றை நாம் சாதாரணமாக எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால், ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவுடைய வாழ்க்கை தொடங்கியது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மதீனாவுடைய வரலாறு தொன்மையானது. அதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அதனுடைய சரித்திரம் தொடங்கிவிட்டது. யமன் தேசத்தில் சபா என்று ஒரு நகரம், அந்த நகரத்தில் ஒரு பேரழிவு ஏற்பட போகிறது என்று ஒரு அறிவிப்பை கேள்விப்பட்ட அந்த ஊரினுடைய மக்கள் அந்த ஊரை காலி செய்து பல்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். அதிலே பனு கைரா என்று ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அந்த ஊரை விட்டு வெளியே சென்று எத்ரிப் என்று அறியப்பட்ட, அதாவது மதீனாவிலே வந்து குடியேறினார்கள். அதற்கு முன்பே அந்த மதீனாவிலே யூதர்கள் குடியிருந்தார்கள். ஏன் அந்த நகரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பே அந்த நகரம் உருவாகியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே, ஒரு 1000 வருடத்திற்கு முன்பே அந்த நகரம், அந்த நகரத்திலே வீடுகள், மக்கள் வசிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம்? பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இடம் அந்த இடம் என்று அவர்கள் அறிந்திருந்தார். எனவே ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய அந்த நபியை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒருவேளை சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சந்ததிக்காவது கிடைக்கட்டுமே என்று ஆசைப்பட்டார். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்காக வேண்டி
பல நூறு வருடங்களுக்கு முன்பே, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த உலகம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. அவர்களின் வருகைக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தது. அவர்களின் வருவதற்கு முன்பே அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன பிஹி அலல்லதீன கஃபரு. உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அந்த காஃபிர்களுக்கு எதிராக, அதாவது வெற்றிகள் அவர்கள் தேடினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நீ அனுப்ப இருக்கிற அந்த கடைசி காலத்தினுடைய நபியை கொண்டு எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்று பிறப்பதற்கு முன்பே அவர்களை கொண்டு மக்கள் துஆ செய்வார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த மதீனாவுடைய வரலாறு, அந்த மதீனாவுடைய சரித்திரம் விசித்திரமான ஒரு சரித்திரம். ஏனென்று சொன்னால், யமன் நாட்டினுடைய ராஜா துப்பக ராஜா பல்வேறு நகரங்களை, நாடுகளை பிடித்து கைப்பற்றி கொண்டு வருகிற அந்த வரிசையில மதீனாவின் மீது போர் தொடுக்கிறார். அப்படி போர் தொடுக்கிற பொழுது எல்லா இடங்களிலும் வெற்றி வாகை சூடிய அந்த மன்னனுக்கு அந்த நகரத்திலே வெற்றி கிடைக்கவில்லை, அவனுக்கு தோல்வி கிடைக்கிறது. அங்கே இன்னொரு வினோதத்தை அவன் பார்க்கிறான். பகலிலே அந்த மக்கள் இவரை எதிர்த்து போர் செய்கிறார்கள், இரவிலே அந்த மக்கள் இவருக்கு விருந்து கொடுக்கிறார்கள். இது என்ன ஆச்சரியம்! நாம் யாரை எதிர்த்து சண்டை செய்கிறோமோ, யாரை எதிர்த்து போர் செய்கிறோமோ, அவர்கள் இரவிலே நமக்கு விருது தருகிறார்கள். என்ன இந்த மக்களுடைய வினோதமான பண்பு, ஆச்சரியமான அருமையான ஒரு குணம்! விசாரிக்கிற பொழுது அங்கிருந்த அறிஞர்கள் சொன்னார்கள், மன்னர் அவர்களே, இந்த நாட்டை, இந்த நகரத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த நகரத்தில் இறுதி நபியாக வரக்கூடியவர்கள் வர இருக்கிறார்கள். அந்த நகரத்தை வெற்றி கொள்ள முடியாது. மதீனா நகரம் என்பது சாதாரணமான ஒரு நகரம் அல்ல. இறுதி காலத்திலே தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் என்பவன் மெகா கொடியவன், தன்னை அல்லாஹ் என்று சொல்லுவான். வானத்தை பார்த்து மழை பொழியட்டும் என்று சொன்னால் மழை பொழியும். கபுரஸ்தானத்திலே சென்று ஒரு மையத்தை சுட்டி காமித்து நீ எழுந்து என்று சொன்னால் மையத்து உயிர் பெற்று எழுந்துவிடும். சில சோதனைக்காக வேண்டிய அல்லாஹ் அவன் சில சக்திகளை கொடுத்திருந்தான். நீண்ட வரலாறு, கியாமத்தினால் சமீபத்தில் நிகழப்போகிற ஒரு வரலாறு. அந்த தஜ்ஜால் உலகத்திலும் செல்லுவான், எல்லா இடங்களுக்கும் செல்வான். ஆனால் மதீனாவுக்குள்ளும் செல்ல முடியாது, மக்காவுக்குள்ளும் செல்ல முடியாது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நகரத்தினுடைய எல்லைகளிலே அல்லாஹ் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ஜாலே அந்த ஊருக்குள்ள போக முடியாது. அப்படிங்கும் பொழுது வேற எவனும் வர முடியும்? வேறு யார் அங்கே செல்ல முடியும்? மதீனா இருக்கிறது புனிதமான ஒரு மண். அந்த புனிதமான மண்ணிலே புனிதமானவர்கள் தான் இருக்க முடியும். புனிதமற்றவர்கள், தீய நோக்குடையவர்கள் வந்தால் அவர்களை அது வெளியேற்றிவிடும், நகரமே வெளியேற்றிவிடும். ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ரொம்ப ஏழைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, வசதி இல்லாதவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உதவிகள் பெற்றார்கள். அந்த மதீனாவிலே அவர்கள் இருந்த கொஞ்ச காலத்திலே அவர்களுக்கு ஊர் ஒத்து வராமல் போய்விட்டது. எனவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அனுமதி கேட்டார்கள். வெளியேறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுக்கு நோய் வந்து விட்டது. வீட்டு வரலாறு. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தினுடைய பாலை குடியுங்கள், உங்களுக்கு நோய் குணமாகும் என்று சொன்னார்கள். சதக்காவுடைய ஒட்டகத்தையும் கொடுத்தார்கள். தங்களுக்கு சொந்தமான ஒட்டகத்தினுடைய பாலையும் குடிப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த பாலை குடித்த அந்த மக்களுக்கு அந்த சொல்வார்கள் அல்லவா, கொழுத்து விட்டார்கள் என்று. அந்த கொழுத்து போன உடனே, கொழுப்பு அதிகமான உடனே சேட்டை செய்ய வேண்டிய எண்ணம் வந்து விட்டது. அந்த ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையையும் கொலை செய்துவிட்டு ஒட்டகத்தை திருடி கொண்டு சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயின் மூலமாக செய்தி வந்தவுடன் உடனே ஆளை அனுப்பி உடனே பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மதீனாவுடைய மண்ணிலே கெட்டவர்கள் இருக்க முடியாது, எல்லோருக்கும் ஒத்து வருகிறது, ஆனால் அவர்களுக்கு ஏன் ஒத்து வரவில்லை, அல்லாஹ் ஒத்து வராமல் ஆக்கிவிட்டான் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு அந்த மதீனாவிலே ஒரு வகையான காய்ச்சல் இருந்தது. அந்த மதீனாவிலே ஒரு வகையான வியாதி இருந்தது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து போன அந்த மூமின்கள் எல்லாம் ஆரம்பத்தில் அந்த வியாதியால் கஷ்டப்பட்டார்கள், அவதிப்பட்டார்கள். எல்லோருக்கும் காய்ச்சல் வந்து விட்டது. யார சொல்லலாம், நாங்கள் காய்ச்சலால் அவதிப்படுகிறோம் என்று சொன்ன உடனே புகார் சென்று ஹதீஸ் வருது. ஆச்சரியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஊரில், ஒரு நாட்டில் காய்ச்சல் பரவிடுச்சு அப்படின்னா என்னங்க செய்வாங்க? சுகாதார கேடு ஏற்பட்டிருக்கிறது. கொசுவினால் தான் சாதாரணமாக காய்ச்சல் பரவுது. அதனால அந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சு என்ன பண்ணும்?
சுகாதாரத்தை உண்டாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். கொசுவை ஒழிப்பதற்கு, அதாவது காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கக்கூடியதை களைவதற்கு முற்படுவார்கள். அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனாலும் கூட காய்ச்சலை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஹதீஸ்ல வருகிறது, காய்ச்சலுக்கே உத்தரவு போட்டார்கள், நீ எங்கிருந்து சென்று விடு. புகாரில ஹதீஸ் வருகிறது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டார்கள். அதாவது ஒரு பெண் அவலட்சணமான கோலத்திலே, தலைவிரி கோலத்திலே மதீனாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு கனவை காண்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வியாதி, மதீனாவை பிடித்திருந்த வியாதி மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டது என்று விளக்கம் சொன்னார். சண்டைக்குரிய பெருமக்களே, அவ்வளவு புனிதமானவர்கள் அந்த மதீனாவுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். பெருமானாருடைய வருகையை எதிர்பார்த்து 100 வருடங்களுக்கு முன்பு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது அந்த பூமா நபியை பற்றி தெரிந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டு அவர்களை காண வேண்டுமே என்ற ஆவல் மேலிட்டவர்களாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களை காத்திருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே ஆண்களும் பெண்களும் வெளியே வந்து விட்டார்கள், திரண்டு கூடி விட்டார்கள். சிறுவர்கள் எல்லாம் மரத்திற்கு மேலேயும் வீட்டினுடைய மொட்டை மாடியிலும் ஏறிவிட்டார்கள். குமரி பெண்களும் கூட வீதிக்கு வர முடியாமல் இருந்த காரணத்தினால் கண்ணியமான ஒரு காலம், அந்த நேரத்திலும் கூட அந்த பெண்கள், கன்னி பெண்கள் சகஜமாக ஆண்களோடு வருவதற்கு வெட்கப்பட்டு வீட்டினுடைய மொட்டை மாடியில ஏறி நின்று பெருமானாரை பார்க்கிறார், எங்கே வருகிறார் என்று பார்க்கிறார். அவளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் நகரத்தினுடைய எல்லையில வருகிற பொழுது எல்லோருமாக சேர்ந்து தரல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாஇ. சுப்ஹானல்லாஹ் பாடுகிறோம், நாம் மௌலித் செய்து போதுகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து காவியங்கள் பாடுகிறோம். மஹப்பத்தின் வெளிப்பாட்டை நாம், நம்முடைய இஷ்கினுடைய வெளிப்பாட்டை அதன் மூலமாக நாம் காட்டுகிறோம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் மதீனா வாசிகள். அதனால் வைத்து பாடினார்கள். என்ன அற்புதமான வரிகள்! தரல் பத்ரு அலைனா, எங்கள் மீது பூரண நிலா உதயமாகிவிட்டது. மின் சனியத்தில் வதாஇ, சனியத்தில் வதாஇன்னு சொன்னா மதீனாவுடைய எல்கை. மதீனாவுக்கு வந்தவர்களை வழி அனுப்புவதற்காக வேண்டி அந்த மதீனா வாசிகள் அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் சென்று வழி அனுப்புவார்கள், வரக்கூடியவர்களை வரவேற்பார்கள். அந்த இடத்திலே பூரண நிலா உதயமாகிவிட்டது. வஜப ஷுக்ரு அலைனா, நம்மின் மீது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வது கடமையாகிவிட்டது. பூமா நபியினுடைய வருகை மிகப்பெரிய ஒரு நிஅமத். அவர்களை வரவேற்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நமக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை, ஷுக்ர் செய்வது கடமை, அது கடமையாகிவிட்டது என்று அவர்கள் பாடல் பாடினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த பாடலை தங்களது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக அவர்கள் அதை காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கொண்டு சந்தோஷம் அடைவது ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், குல் பிஃபضل அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டும் அதை கொண்டுதான் அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை எது? யார்? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு, அவர்களின் வருகையை கொண்டு அவர்களை காணக்கூடிய பாக்கியம் கிடைப்பதை கண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இன்னும் சொல்கிறான், ஃபபிதாலிக, தனியாக சொல்கிறான், அதை கொண்டுதான் சந்தோஷம் அடைய வேண்டும். அந்த கிருபையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் சந்தோஷம் அடைய வேண்டும். இந்த உலகத்திலே சந்தோஷம் அடைவதற்கென்று தகுதி ஒன்று இருக்கிறது என்று சொன்னான். நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் யாரை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும்? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மாத்திரம் சந்தோஷம் அடைய வேண்டும். வேறு எதை கொண்டு சந்தோஷப்படுவதற்கு லாயக்கில்லை. உலகத்தினுடைய அத்தனையும் அழித்துவிடும். உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களும் நம்மை விட்டு போய்விடும். எனவே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சந்தோஷப்படுவது, மகிழ்ச்சி அடைவது, மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா செல்வத்தை விடவும் சிறந்தது என்று சொல்கிறார். மனிதன் சேர்த்து வைத்த செல்வம் என்பது 2 வகையான செல்வம் இருக்குது.
துன்யாவுடைய செல்வம் என்பது வீடு, அதாவது சொத்து, இடங்கள், காசு, பணம், டாலரு, ரிங்கிட் எல்லாம் துன்யாவுடைய சொத்து. ஆகிரத்தினுடைய சொத்து என்பது தொழுகை, ஜகாத்து, நோன்பு போன்ற அமல்கள் ஆகிரத்தினுடைய சொத்து. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சேர்த்து வைத்த எல்லா செல்வத்தை விட, துன்யாவுடைய ஆகிரத்துடைய செல்வத்தை விட அந்த அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, நபியை கொண்டு, ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களை கொண்டு சந்தோஷம் அடைவதுதான் சிறந்தது என்று சொல்கிறான். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய இபாதத்து! இபாதத்துகள் எல்லாம் மேலான ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய வணக்கங்களிலே மிகச்சிறந்த ஒரு வணக்கம் நாம் பூமா நபியை கொண்டு சந்தோஷப்படுவதும், மௌலூத் ஷரீஃப் ஓதுவதும், அவர்களை பற்றி செய்திகளை கேட்பதும், அவர்களை பற்றி விஷயங்களை அறிந்து கொள்வதும், அதை கேட்பதற்காக ஒன்று கூடுவதும், நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் இபாதத்துகளில், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளிலே மிக உன்னதமான ஒரு இபாதத் என்பதை நாம் இதன் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, அதுவெல்லாம் ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. பொதுவாக சந்தோஷம் வருகிற பொழுது வெளிப்படுத்த வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நாம் சுக்ரு செய்கின்ற ஒரு வெளிப்பாடு. கவலை வருகிற பொழுது துக்கமாக இருக்கிறோம் இல்லையா? அதே போன்று அல்லாஹ் நமக்கு கவலைகளை போக்கி சந்தோஷத்தை தருகிறான் என்று வருகிற பொழுது அதற்காக நாம் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சந்தோஷப்படுவதும் அது அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு நாம் சுக்ரு செய்ததற்கு சமமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். கைபருடைய வெற்றி கிடைக்கிறது. அந்த கைபருடைய வெற்றி கிடைக்கிற சமயத்தில் அபிசீனியா நாட்டிலிருந்து ஹிஜ்ரத்தில் சென்றுவிட்டு அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வருகிறார்கள். ஒரு பக்கம் கைபருடைய வெற்றியினால் கிடைத்த மகிழ்ச்சி, இன்னொரு புறம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை கண்டதனால கிடைத்த மகிழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு இப்பொழுது சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணம்? ஜாஃபரை கண்டதனால் எனக்கு சந்தோஷமா, கைபருடைய வெற்றினால் எனக்கு சந்தோஷமா, எனக்கு தெரியவில்லை என்று ஆனந்தப்படுகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள், அவளை கட்டி ஆணிங்கலம் செய்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை பார்த்து சொன்னார்கள், ஜாஃபரே நீ என்னை போல இருக்கிறாய் என்று சொன்னோடு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் யுத்தத்திற்கு அவரிடம் சென்று விட்டீர்கள். அந்த யுத்தத்திலிருந்து சலாமத்தான முறையில, பத்திரமான முறையில வெற்றி வாகை சூடி திரும்ப வேண்டும், உங்களை நான் காண வேண்டும் என்று நேர்த்திக்கடன் செய்தேன். அல்லாஹ்விடத்துல நேர்த்திக்கடன் செய்தேன். எப்படி நேர்த்திக்கடன் செய்தேன்? அந்த நபி அவர்கள், நீங்க சந்தோஷமா மதீனாவுக்கு திரும்பிட்டீங்கன்னா தஃப் அடிச்சு உங்க முன்னாடி நான் தஃப் அடிக்கணும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், நான் நதிர் பண்ணேன், நிறைவேற்றலாமான்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நதிர் வச்சிருக்கிறியா? அப்ப நதிர் வச்சிருந்தா நிறைவேற்றுமான்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணி தப்பு எடுத்து ஆடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமா பெருமானாருடைய அந்த வெற்றி வாகை சூடி சந்தோஷமான முறையில, ஆரோக்கியமான முறையில, அவர்கள் சேதாரம் இல்லாத வகையில நம்மிடம் வந்து சேர்ந்து விட்டார்களே என்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக தங்களுடைய நதிரை, தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்காக தஃப் எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், தஃப் அடிக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் வருகிறார்கள், தஃப் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே உட்கார்ந்து பார்த்துட்டாங்க. பயம், உமரை கண்டா எல்லாத்துக்குமே பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டாங்க. என்னம்மா நீ வந்து எனக்கு முன்னாடி தஃப் அடித்துக் கொண்டிருந்தாய், அபூபக்கர் வந்தாங்க தஃப் நிறுத்தல, உஸ்மான் வந்தாலும் தஃப் நிறுத்தல, உமர் வந்தவனும் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, உமரே உன்னை கண்ட சைத்தான் கூட பயப்படுறாங்க. ஒரு வழியாக நீ போனால் அந்த வழிக்கு அந்த பக்கமே சைத்தான் வரமாட்டான்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க நல்லா சரியா வழங்கணும். இந்த பொம்பளை சைத்தான்னு சொல்லல, அதாவது அப்படின்னு சொல்ல அனுமதிக்க மாட்டாங்க. இந்த தஃப் அடிக்கிறது அனுமதிக்கப்படாத ஒரு செயலாக இருந்தால் ரசூல் அனுமதிக்க மாட்டாங்க. உமருக்காக வேண்டி சட்டம் அல்ல. சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, சைத்தானே பயப்படும் பொழுது, உங்களை கண்டா சைத்தானே பயப்படும் பொழுது இது பொம்பளை ஏமாத்திரம், அந்த அர்த்தம். அப்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பெருமானாரின் மீது மஹப்பத் வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு பத்திரமா வரணும், அதுக்காக ஒரு நதிர் வைக்கிறாங்க, நேர்த்திக்கடன் வைக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த சஹாபியத்தான ஆண்கள், சஹாபியத்தான பெண்களுடைய அந்த மஹப்பத்
அந்த பிரியம், அந்த நேசம், அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். அன்சாரிகளுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை நமக்கு எதை கற்றுத் தருகிறது? மஹப்பத்தை கற்றுத் தருகிறது, பிரியத்தை கற்றுத் தருகிறது, நேசத்தை கற்றுத் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை அது கற்றுத் தருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவில் இஸ்லாம் பரவிச்சு. எப்படி பரவுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய சமயத்துல மினாவுக்கு வந்து பிரச்சாரம் செய்வார்கள். மக்காவில மினாவில் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது மதீனாவிலிருந்து ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு ஹஜ்ஜுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் யதார்த்தமா சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொன்ன உடனே அந்த 6 பேரும் தங்களுக்குள்ள பார்த்துக்கிட்டாங்க, நாங்க மசூரா பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 6 பேர்ல சொன்னாங்க, ஏற்கனவே யூதர்கள் நம்மளை மிரட்டி கொண்டே இருக்கிறான். யூதர்கள் என்ன மிரட்டுறான்னு சொன்னா, அடிக்கடி யூதர்களுக்கு அவனுக்கு சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கும் பொழுது அவன் சொல்லுவான், இப்ப நாங்க தோத்துட்டோம், ஆனா இது தோல்வி நிரந்தரமானது அல்ல, கடைசி காலத்து நபி வருவார். அப்படி நபி வரும் பொழுது அந்த நபியோடு சேர்ந்து உங்களையெல்லாம் உங்களை எதிர்த்து உங்களையெல்லாம் பூண்டோடு அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார். இந்த 6 பேரும் சொல்றாங்க, எந்த நபியை கொண்டு யூதர்களை மிரட்டிட்டே இருக்கிறானோ அந்த நபியை நம்மகிட்ட வந்துட்ட மாதிரி தெரியுது, அதனால நாம முந்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் 6 பேரும் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இவங்க சொல்றாங்க, நாங்க மதீனாலையுமே கருத்துக்களை சொல்றோம்னு சொல்லி மதீனால கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அடுத்த வருஷம் 12 பேர் வர்றாங்க. அவங்களும் ஹஜ்ஜில மினாவில சந்திக்கிறார்கள். சந்தித்து பெருமானாரிடத்திலே பைஅத் செய்கிறார்கள். அந்த 12 பேரும் போய் அதுக்கடுத்த வருஷம் 70 பேர் கொண்டு பெருங்கொண்ட கூட்டம் வருது. அந்த 70 பேர் தான் பெருமானாரே மதீனாவுக்கு வாங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? மக்காவில் நடந்து இன்னல், அதாவது துன்பம், துயரம், பல்வேறு வகையான அடி உதை உங்களுக்கும் உங்களுடைய தோழர்களுக்கும் கிடைக்கிறது, ஏன் நீங்க கஷ்டப்படணும்? வாங்க எங்க ஊருக்கு, எங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தது. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அப்பொழுது பெருமானாருடைய தந்தை, அதாவது பெருமானாருடைய சச்சா அவர்கள் கூட வருகிறார்கள். கூட வந்து சொன்னாங்க, நீங்க இவர் அழைக்கிறீங்க, அழைச்சீங்கன்னா இவர் பத்திரமா எங்க இடத்துல இருக்கிறாரு, நாங்க பாதுகாப்பா தான் வைத்திருக்கிறோம், ஒரு குழப்பமும் இல்லை, இவர்களை நீங்கள் அழைத்து சென்றால் பாதுகாப்பீர்களா என்று கேட்கிறார்கள். எப்படி பாதுகாப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, எங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பதை போல, எங்களுடைய சொந்தங்களை, பந்தங்களை, சொத்துக்களை பாதுகாப்பதை போல இந்த நபியையும் இந்த நபியோடு வரக்கூடிய நாங்கள் பாதுகாப்போம் என்று உறுதிமொழி சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அதை நிறைவேற்றி காண்பித்தார்கள். வரலாற்றிலே அவர்களுக்கு நிகர், அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அவர்களுடைய தியாகம் அமைந்திருந்தது என்று நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை முதல்ல மதீனாவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க, குர்ஆன் ஓதி கொடுப்பதற்காக, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக. வரலாற்றில் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும் பொழுது ஒரு முஸ்லிம் இல்லாத வீடே இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாம் பரவிடுச்சு. எல்லா இடத்திலையும் குர்ஆன் ஓதுகிற, எல்லா இடத்திலையும் இஸ்லாத்தை பற்றி சர்ச்சைகள் தொடங்கிவிட்டது. அந்த அளவிற்கு ஓரளவுக்கு, இன்னும் சொல்ல போன அதிகமான அளவிற்கு இஸ்லாம் பரவிய பிறகு, முஸ்லிம்கள் ஆன பிறகுதான் எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள்? மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற பொழுது நேராக மதீனாவுக்குள்ள நுழையல, அவங்க முதல்ல குபா என்ற இடத்திலே அவர்கள் தங்குகிறார்கள். மதீனாவுடைய வரலாறு அங்கே தொடங்குகிறது. குபாவிலே போன உடனே பள்ளிவாசலை கட்டுகிறார். அதுதான் உஸ்ஸிஸ அலத் தக்வா என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். தக்வாவின் மீது அஸ்திவாரம் அமைக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று குபா மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹாஜிகளுக்கு தெரியும், மதீனாவிலே குபாவுடைய மஸ்ஜிதை போய் தொழுவது அது பெரிய பாக்கியம். அது எந்த அளவுக்கு பாக்கியம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ளே வந்த பிறகும் கூட, குபாங்கிறது மதீனாவுடைய புறநகரில் இருக்குது, அவுட்ல வெளியில் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த பிறகு கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் குபாவுக்கு போவாங்க. போய் அங்கே போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வருவாங்க. மஸ்ஜித் குபாவில் 2 ரக்காத் தொழுவது என்னோடு ரமதான்ல உம்ரா செய்த மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க? ரமதான்ல உம்ரா செய்யறது, அதுவும் என்னோட உம்ரா செய்யறது, மதீனாவில் இருந்துகிட்டே உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. குபாவில் தொழுதான்.
சங்கைக்குரிய பெருமக்களே, அவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த பள்ளிவாசலை எழுப்பியது யார்? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாட்கள் தங்கி இருக்கிறார். ஹஜ்ரத் அவர் சொன்ன மாதிரி இந்த ரபியுல் மாசத்துல தான் ஹிஜ்ரத் நடந்தது. ரபியுல் அவ்வல் மாசத்துல தான் அவனுடைய பிறப்பும் நடந்தது. இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல தான் அவனுடைய இறப்பும் நடந்தது. சங்கைக்குரிய பெருமக்கள், அதே மாதிரி திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். திங்கட்கிழமை அன்றுதான் வஃபாத்தும் ஆனார்கள். திங்கட்கிழமை அன்றுதான் நபித்துவம் கொடுக்கப்பட்டதும் அன்றுதான். ஹிஜ்ரத் சென்றதும் திங்கட்கிழமை தான். மதீனாவுல போய் சேர்ந்தது திங்கட்கிழமை தான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து திங்கட்கிழமைக்கு போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியில ஒரு இடத்துல அஸ்அத் இப்னு ஸுராராவுடைய அந்த இடத்துல அவர்கள் ஜும்ஆ தொழுகிறார்கள். முதலாக ஜும்ஆவுடைய தொழுகை அதுதான். மஸ்ஜித் பனி சாலிம் என்று சொல்வார்கள், மஸ்ஜித் பனி அவுஃப் என்று சொல்கிற அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஜும்ஆ தொழுது. மதீனாவுல தான் முதல் ஜும்ஆ தொழுகை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அங்கே ஜும்ஆ தொழுது விட்டு மதீனாவுக்கு உள்ளே வருகிறார். மதீனாவுக்கு உள்ளே வருகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் வெளியே கூடி வந்து வரவேற்பதற்காக இருக்கிற பொழுது, எங்கள் வீட்டுக்கு நபிகள் வர வேண்டும், எங்கள் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபியும், ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு அன்சாரியும் விரும்புகிறார்கள். விரும்பினார்கள் என்பது மாத்திரமல்ல, வெளியே வந்து விட்டு வீதியில நின்று கொண்டு அவர்களை எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எல்லோருடைய அழைப்பையும் எப்படி ஏற்றுக்கொள்வது? யாராவது ஒரு வீட்டுக்கு தானே செல்ல முடியும். அப்படி யாராவது ஒரு வீட்டுக்கு சென்றால் மற்றவங்க கோவிச்சு கொள்வாங்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்தா சொன்னாங்க, ஒட்டகத்தை பிடிச்சி எல்லாரும் இழுக்கிறாங்க, இங்கு வாங்கன்னு. எல்லாம் சொன்னாங்க, தஅவுஹா ஃபஇன்னஹா மஅமூரத்துன், அந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, ஏன்னா அது ஏவப்பட்டிருக்கிறது, அது எங்க படுக்குமோ அங்க நான் இறங்குவேன், அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஒட்டகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டுருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போன ஒட்டகம் கூட சாதாரணமானது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்த ஒட்டகம் கூட சாதாரணமான ஒட்டகம் அல்ல. ஏன்னா அந்த ஒட்டகத்திற்கும் கூட அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நீ நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு உத்தரவு போட்டிருக்கிறான். யாருக்கு உத்தரவு போட்டிருக்கிறான்? ஒட்டகத்துக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை உள்வாங்கிக் கொண்டு அதை செயல்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறது. அந்த ஒட்டகம் வருகிற பொழுது ஒரு இடத்திலே படுத்துக் கொண்டது. ஆனா அந்த இடத்துல சொல்ல இறக்கல, அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுது? எழுந்து இன்னொரு இடத்துல போய் படுக்குது. அப்பவுமே இறக்கல. பழையபடி எழுந்து ஏற்கனவே படிச்சுட்டு பாருங்க, அந்த இடத்துக்கு வரும். எப்படி எல்லாத்துல வழி நடத்துகிறான்? முதல்ல படிச்சுட்டு பாருங்க, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கக்கூடிய அந்த வீடு. அங்கதான் என்ன செய்வாங்க? தங்க போறாங்க. அதுக்கு பிறகு செல்ல ரெண்டாவது பாருங்க, அது வந்து எந்த இடம் அப்படின்னா மஸ்ஜித் நபவி அமையக்கூடிய இடம். அந்த வீட்டுல கொஞ்ச காலம் தங்கினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமா தங்க போறது எது? மஸ்ஜித் நபவி என்பதை காட்டுவதற்காக வேண்டி அப்ப மஸ்ஜித் நபவி உண்டாக்கல. அது 2 ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டமாக இருந்தது. ஆனா அந்த இடத்துல ஒட்டகம் படுத்ததில் இருந்து அப்ப அந்த இடத்துல பெருமானார் வசிக்க போகிறார்கள், வாழப் போகிறார்கள் என்ற ஒரு அறிகுறியை அதன் மூலமாக அறிவித்தது. மீண்டும் வந்து பழைய இடத்தை படுத்தது. இப்பொழுதுக்கு நீங்க தான் தங்கணும் என்று அர்த்தம். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு தான் அந்த வீடு. பெருமானாருக்கு அபூ அய்யூப் அன்சாரி அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார்கள். ஆனா சிந்திச்சு பார்த்தா அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுல பெருமானார் தங்கினார்களா என்றால் வரலாற்றை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னதை போல துப்பக ராஜா வந்தார், யுத்தம் செய்தார், வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏன் என்று கேட்ட பொழுது, இது இறுதி நபி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய ஒரு இடம், ஒரு ஊர் என்று சொன்ன உடனே அந்த துப்பக ராஜா என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஊர்ல அந்த இறுதி நபியை வரவேற்பதற்காக 400 ஆலிம்களை எங்கே தங்க வைத்தார். அந்த 400 ஆலிம்களுக்கு வீடு கட்டினார். நீங்கள் இந்த வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள். அதுல ஒரு வீட்டை பெருமானாருக்காக வேண்டியே கட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை கட்டி அந்த வீட்டை ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த வீடு பெருமானாருக்கு உள்ளது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது. எனவே நீங்கள் அது உங்களது சந்ததி எப்பொழுது அவர்கள் வருவார்களோ அந்த காலத்தில் இந்த வீட்டை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் என்று கொடுக்கப்பட்டது. இப்ப அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல சொல்ல தங்குறாங்கல்ல, ஒட்டகம் வந்து அங்கே இருக்கிறது அல்லவா, அது யாருடைய வீடு? அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீடு. அது யாருடைய வீடு அல்ல, அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீடு அல்ல. அது யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு தான் அது. துப்பக ராஜா அவர்களுக்காக கட்டிய வீடு.
அந்த வீடு இப்ப யார்கிட்ட இருக்குது? அபூ அய்யூப் அன்சாரி இடத்துல இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹ் வீட்டுல தான் அபூ அய்யூப் அன்சாரி தங்கியிருந்தாங்களே தவிர அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? தங்க போகல. நாம் எண்ணி பார்க்கிறோம், ஒரு மனிதன் இந்த உலகத்துல வந்த பிறகுதான் அவனுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க. பிறந்து வளர்ந்து ஆளான பிறகு வீடு வாங்குவாங்க, ஏற்பாடுலாம் செய்வாங்க. ஒரு நாட்டினுடைய பெரிய பிரதமர், பெரிய அதிபர் ஒரு நாட்டுக்கு வர்றாருன்னா அந்த நாடு பெரிய நாட்டினுடைய அதிபராக இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கூடுதலா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்கோட பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து என்ன செய்வாங்க? இங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு அமெரிக்காவோட அதிபர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வர்றதுக்கு முன்னாடி உடனே வந்துட மாட்டார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கோட பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் வந்தா எங்க தங்கணும், அந்த இடம் பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு போய் ஒழுங்கு பண்ண பிறகு அவர் வருவார். கூடுதலா ஒரு பெரிய நாடு, பெரிய வல்லரசு, அந்த வல்லரசனுடைய அதிபர் வர்றாருன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து அவர் தங்கக்கூடிய இடத்த முடிவு பண்ணுவாங்க. ஆனா உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீடு யாருக்காவது ரெடியா இருக்கா? அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னே 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது வீடு ரெடியா இருக்கிறதா என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வீடு ரெடியானது. உலகம் வரவேற்பதற்கு, எப்பொழுது பெருமானாரை வரவேற்பதற்கு, அவர்களை உள்வாங்குவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டது. அந்த வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள் என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, வந்த உடனே கொஞ்ச நாட்களிலே மஸ்ஜித் நபவியும் கட்டுகிறார். வந்த உடனே மஸ்ஜித் குபாவால பள்ளிவாசல் கட்டினாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு உள்ள வந்தோடனே என்ன செய்தாங்க? மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. என்ன அர்த்தம்? வந்த உடனே அவன் செய்த முதல் வேலை பள்ளிவாசல் கட்டுறதுதான். நாம் முஸ்லிம்களாகிய நாம் ஒரு இடத்திலே வாழுகிறோம் என்றால், வசிக்கிறோம் என்றால், நாம் நம்முடைய வீடு கட்ட வேண்டும். வசிப்பதற்கு, வாழ்வதற்கு தேவைதான். என்றாலும் முதலாக நமக்கு தேவை எது? பள்ளிவாசல். ஒரு சூறாவு, ஒரு அமைப்பு நமக்கு தேவை என்பதை பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே பிறந்த உடனே, சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு பூமிக்கு அனுப்பப்பட்ட உடனே அவங்க முதல்ல எந்த வேலை செய்தாங்க? இன்ன அவ்வள பைத்தின் உலக லின்னாஸி அல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். இந்த உலகத்துல முதலாக எழுப்பப்பட்ட வீடு அது காபாவிலே, மக்காவிலே அமைந்த காபா இறை இல்லம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வந்ததும் தான் வாழ்வதற்காக, வசிப்பதற்காக வேண்டி வீடு கட்டவில்லை. மாறாக இறைவனை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டினார்கள். என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி மட்டும் வரவில்லை, வணங்குவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், வாழ்க்கையை வணக்கமாக ஆக்குவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்தினார்கள் அல்லவா? அதே போலத்தான் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே அந்த மதீனாவிலே பள்ளிவாசலை கட்டினார்கள் என்றால், நான் இங்கு வந்தது எதற்காக வேண்டி? பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வோடு நம்முடைய குர்பியத்தை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி என்பதை வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரவேற்பை ஏற்று ஒரு உரை நிகழ்த்தணும்ல, அப்ப ஒரு உரை நிகழ்த்துறாங்க. என்ன அந்த உரை என்ன சொன்னாங்க? யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வ சிலுல் அர்ஹாம் வ ஸல்லூ பில் லைலி வன் நாஸு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் நிகழ்த்திய முதல் சொற்பொழிவு என்ன சொன்னாங்க? மக்களே, அஃஷுஸ் ஸலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள், சாந்தியை, சமாதானத்தை பரப்புங்கள். அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். அப்புறம் என்ன சொன்னாங்க? வஸிலுல் அர்ஹாம், உறவினர்களை சேர்த்து வாழுங்கள். குடும்பத்திலே சண்டை இருக்கக்கூடாது, உறவுகளுக்கு மத்தியிலே பிரிவுகள் இருக்கக்கூடாது, பிணக்குகள் இருக்கக்கூடாது. ஒற்றுமை என்பது அவசியம். சொந்தங்களை, பந்தங்களை சேர்த்து வாழ வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். அதை வலியுறுத்தினார்கள். நான் இந்த உலகத்திற்கு வந்தது யாரையும் முறிப்பதற்கு அல்ல, உறவுகளை முறிப்பதற்கு அல்ல, உறவுகளை சேர்ப்பதற்கு வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய இலட்சியம் என்னவென்று சொன்னால் எல்லோரையும் சேர்ப்பதுதானே தவிர யாரையும் பிரிப்பது அல்ல. நபிமார்களுடைய வேலை என்னன்னா எல்லோரையும் சேர்க்கிறது. இதுக்கு நேர் மாற்றமா ஷைத்தான்களுடைய வேலை என்ன? எல்லாத்தையும் பிரிக்கிறது. நிக்காஹ் சுன்னத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிக்காஹ் என்னுடைய சுன்னத்து மட்டுமல்ல, நபிமார்களுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. ஏன்னா நிக்காஹ் என்பது சேர்வது, 2 மனிதர்கள் சேர்வது மட்டுமல்ல, 2 வீடு சேர்கிறது, 2 குடும்பம் சேர்கிறது இல்லையா? அதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஒற்றுமை ஏற்படுமோ அங்கெல்லாம் நபியுடைய சுன்னத்தாக அது ஆக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அந்த பிரிவுகள்
ஏதாவது ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது ஷைத்தான்களுடைய தூண்டுதலாக இருக்கும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. எனவே சொந்தங்களை பந்தங்களை சேர்த்து வாழ வேண்டும். சொந்தங்களை பந்தங்களை சேர்த்து வாழணும்னா என்னங்க கிடைக்கும்? நமக்கு 2 ஃபாய்தா கிடைக்கும். குடும்பத்தோடு சண்டை போடாம அவங்களை எல்லாம் சேர்த்து வாழ்றதுனால என்ன கிடைக்கும்? 2 விஷயம், முக்கியமான விஷயம் கிடைக்கும். ஒன்னாவது என்னன்னா, நமக்கு ஆயுசு நீளமாகும். அது நமக்கு தேவை. உலகத்துல அற்ப ஆயுள போறதுங்கிறது அது பாக்கியம் இல்லை. உலகத்தில் வாழணும். எப்படி வாழணும்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழணும். வாழ வேண்டும் என்றால் ஆயுள் வேண்டும். அப்ப ஆயுசு நீளமாக வேண்டும். இது எல்லாருடைய ஆசை. நாம் எல்லாம் துவா கேட்கிறோம், ஆயுசு நீளமாக வேண்டும் சொல்லி. ஆயுசு நீளமாக வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? செல்லாத சொல்றாங்க, உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சொந்தங்களை சேர்த்து வாழுங்கள், பந்தங்களை நீங்கள் சேர்த்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்தங்களை பிரிச்சு வாழ்ந்தீங்க, சேர்ந்து வாழல, தனியா வாழ்ந்தீங்க, உறவுகளை குறித்து விட்டீர்கள், பிணக்குகள் இருக்கிறது, சண்டை கச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது ஆயுசு கட்டையாக ஆகிவிடும், ஆயுசு குறைந்து விடும் என்று ஒரு எச்சரிக்கையை அறிவித்து இருக்கிறது. ஒரு முன்னாள் விஷயம் என்னங்க? ஆயுசு நீளமாகிவிடும். 2வது, சொந்தங்களை சேர்த்து வாழ்றதுன்னா என்ன பாய்தா? ரிசுக்கு விஸ்தீர்ணமாகும். இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்ந்து ரிசுக்கு விஸ்தீர்ணமாக அது பெரிய, அதை விட பெரிய சோதனை ஆயிடும் இல்லையா? நாம் இந்த உலகத்துல நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், விசாலமான ரிசுக்கோடு வாழ வேண்டும். இந்த 2ம் ஒரு மனிதனுடைய பொதுவாக இந்த உலகத்துல வாழ்வாதாரம். அதை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து விசாலமான ரிசுக்கு நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட வேறு பாக்கி நமக்கு வேற ஒன்றும் இருக்க முடியாது. இந்த 2ம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சொந்தங்களை பந்தங்களை முறித்து விடாமல் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை மண் வசர யாராவது சேர்த்து வாழ்ந்தால் அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்வான் தன்னோடு என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சொன்னார்கள், வந்தவுடன் சொன்னாங்க, அப்துஸ் சலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள், சொந்தங்களை சேர்த்து வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த சொன்னாங்க, வஅத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குங்கள். நாம் மலேசியாவில் அறிவு பார்க்கிறோம். எந்த ஒரு மஜ்லிஸா இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? அதாவது பொங்குசு கொடுக்குறோம் இல்லையா? அதில் உணவு சாப்பாடு கொடுக்குறோம். அது நல்ல ஒரு செயல், அது நல்ல ஒரு அமல். பெருமானார் சொன்னாங்க, அத்இமுத் தஆம், உணவு வழங்குங்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இரவு நேரத்திலே விழித்து தஹஜ்ஜத் தொழுங்கள். அப்படி எல்லாம் செய்தால் ததுகுருல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள், சலாமத்தான முறையில் செல்வீர்கள் என்று முதலாக மதீனாவுக்கு சென்ற உடனே அந்த மக்களை பார்த்து நிகழ்த்திய உரை, அந்த வரவேற்பு உரையில இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பித்தார்கள். தங்களது வருகை, அந்த வருகையினுடைய நோக்கம், என்னுடைய இந்த அமைப்பு, என்னுடைய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம், அதனுடைய அது போகிற போக்கு, அதனுடைய லட்சியம் அது எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமான இந்த வார்த்தைகளிலே, இந்த வாசகங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டிவிட்டார்கள். போனவுடனே என்ன செய்தாங்க? மதீனாவுல அன்சாரிகள் என்று சொல்கிறோமே, அந்த அன்சாரிகள் யார் அப்படின்னா அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கோத்திரம். இந்த 2 கோத்திரம் எப்படி இருந்தாங்கன்னா கீரியும் பாம்புமா இருந்தாங்க. இத்தனைக்கு 2 பேருமே சகோதரர்கள் தான். மூதாதையர்கள் 2 பேர் ஒரே துணையிலிருந்து பிரிஞ்சவங்க. ஆனாலும் கூட 2 பேருக்கு மத்தியில பகைனா இப்படி அப்படி பகை இல்லை. யுத்தம் வந்தால் இவர்கள் அவர்களை தாக்குவார்கள், அவர்கள் இவர்களை தாக்குவார்கள். பல்வேறு வகையான சேதங்கள், நஷ்டங்கள், உயிர் சேதம், பொருள் சேதம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பிரச்சனை, இது சதா இருந்து கொண்டே இருந்தது. இதுல என்ன விஷயம்னா, இந்த 2 பேருக்கு மத்தியில அதாவது ஒற்றுமையை குலைத்து சண்டையை உண்டாக்கி குளிர் காய்ந்து கொண்டிருந்தவன் யாருன்னு சொன்னா யூதன். அங்கு இருந்த யூதர்கள் தங்களது நலனை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம நல்ல முறையில் இருக்கணுமானா இந்த 2 பேரையும் சண்டை பிடிக்க வைக்கிறோம். இவங்க சேர்ந்துடக்கூடாது, இவங்க சேர்ந்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய, நமக்கு அதை என்ன செய்யாது. இன்னைக்கு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த யூதன் உலக பார்த்தீங்கன்னா அவன் ஒழுங்கா இருக்கணும்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில, நாடுகளுக்கு மத்தியில சண்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவள் ஆயுதங்களை விற்க முடியும், நாம் என்ன செய்ய முடியும், வியாபார ரீதியாக பணத்தை குவிக்க முடியும். அதே நேரத்துல எல்லா மக்களும் சண்டை போட்டு இருப்பாங்க. இது யூதர்களுடைய ஒரு புத்தியாக அன்று முதல் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கூட்டம் காலங்காலமாக சண்டை செய்தார்கள், ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனால என்ன ஏற்பட்டது? அந்த காலங்காலமா கீரியும் பாம்புமா இருந்தவர்கள் இணைந்தார்கள், சகோதரர்களாக மலர்ந்தார்கள். இது யூதர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக அமைந்தது.
அவர்கள் நினைத்து பார்க்காத அந்த ஒற்றுமை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், 2 பேரை சேர்த்து வைக்கிறதுனால முடியுதா? சண்டை போட்டுருக்கிற பிரிஞ்சிருக்கிற 2 பேரும் சேர்த்து வைக்க முடியுதாங்க? அல்லாஹ் சொல்றான், இந்த இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் கூட அல்லத்தபைன குலூபியும் அவங்க இதயங்களை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. அல்லாஹ் சேர்த்து வைத்தான், நபியின் மூலமாக அல்லாஹ் சேர்த்து வைத்தான். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஷரீஃபை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வதுகுரு இது குந்தும் மஅதான், நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு காலத்தை சிந்தித்து பாருங்கள், அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள். இது குந்தும் மஅதான், விரோதிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஅல்லஹ பைன குலூபிக்கும், உங்கள் இதயங்களுக்கு மத்தியில் ஒரு உல்ஃபத்தை, ஒரு இணக்கத்தை, ஒரு அன்பை அல்லாஹ் உருவாக்கி உங்களை சேர்த்தான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் காரணமாக, கிருபையின் காரணமாக, அருட்கொடையின் காரணமாக நீங்கள் இப்பொழுது சகோதரர்களாக மாறிவிட்டீங்க. நேற்று எதிரியாக கருதிய அந்த மனிதர் இன்று சகோதரராக மாறிவிட்டார். இது அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரும் கிருபை. فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار, நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றினான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் விட்டில் பூச்சிகளை போல, விட்டில் பூச்சிகள் இருக்கிறதே அது நெருப்பிலே வந்து விழும். நெருப்பை பத்த வைத்து விட்டால் அந்த நெருப்பிலே வெளிச்சத்தை கண்டு சந்தோஷப்பட்டு அந்த விட்டில் பூச்சி எங்க போய் விடும்? நெருப்பில் போய் விடும். ஆனா அதை போல விட்டில் பூச்சிகளை போல நீங்கள் நெருப்பிலே, நரகத்துடைய நெருப்பிலே விழுவதற்காக வேண்டி அதிலே போய் விழுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தீர்கள். நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள். அப்பொழுது நான் உங்களை பிடித்துக் கொண்டு தடுத்தேன், உங்களுடைய இடுப்பை பிடித்து தடுத்தேன் என்று சொல்கிறார். ஏன் இடுப்பை பிடிச்சாங்க? கையையும் காலையும் கூட பிடிக்கலாம் இல்லையா? இடுப்பை பிடிச்சா ஒரு மனுஷனா நகர முடியாது. அதாவது கபடி விளையாடுன்னு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கபடி விளையாட்டுன்னு இருக்குது. அந்த விளையாட்டுல வந்து என்னன்னா ஒருத்தர் பிடிக்கணும், ஓட பிடிக்கணும். பிடிக்கும் பொழுது கையையே காலையும் பிடிச்சா உதட்டு போயிடுவான், கையை பிடிச்சா உதட்டு போயிடுவான், காலை பிடிச்சா எத்திட்டு போயிடுவான். அதே நேரத்தில் அதோட டெக்னிக் என்னன்னா, போய் இடுப்பு பிடிச்சிட்டா போதும், நகர முடியாது. இடுப்பை பிடித்து விட்டா நகர முடியாது இல்லையா? பெருமானா அது உதாரணத்தை அதை சொல்றாங்க. நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், ஆனா ஆபதுக்கும் ஹஜிசிக்கும் நான் உங்கள் இடுப்பை பிடித்துக் கொண்டே நீங்கள் போகப்படாமல் தடுத்தேன் என்று சொல்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த அன்சாரிகள் ஹவுஸ் ஹஸ்ரஜ்களாக கோத்திரங்களாக பிரிந்து சண்டை செய்து கொண்டிருந்த அந்த மக்களை அன்சாரி சகோதரர்களாக இணைத்து வைத்தார்கள், ஒற்றுமையாக ஆக்கி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தியதும் வாழ்ந்து காட்டியதும் எது? ஒற்றுமை, சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். இன்று நமக்கு மத்தியில் அதுதான் இல்லாமல் இருக்கிறது. குடும்பங்களிலே பல்வேறு வகையான பகைகளும் பிரிவுகளும், அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுவெல்லாம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மதீனாவுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான அவசியமான விஷயமே என்னதான்? ஒற்றுமைதான் என்பதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில, இந்த மீலாதினுடைய விழாவில நாம் மிகப்பெரிய பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒற்றுமைன்னு சொன்னா என்னங்க? சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், அப்பதான் ஒற்றுமைங்கிறது ஏற்படும். நான் என்னுடைய நிலையிலையும் நீங்க உங்க நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒற்றுமை வராது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வராது? ஒற்றுமைங்கிறது ஏற்படாது. அந்த ஒற்றுமைங்கிறது ஏற்படணுமானா சில தியாகங்களை செய்ய முன் வர வேண்டும், கொடுக்க வேண்டும். நாம் எடுப்பதற்கு முயற்சிக்காமல் கொடுக்க வேண்டும். அந்த விசாலமான எண்ணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே விதைத்து கீரியும் பாவமாக இருந்தவருடைய சகோதரர்களாக மாற்றினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, மதீனாவிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையான சட்டங்கள் அங்கேதான் இறங்கியது. மக்காவுடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்தார்கள், ஈமான் பக்கம் அழைத்தார்கள், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி எடுத்து சொன்னார்கள். ஆனால் சட்டங்கள் மக்காவிலே வரவில்லை. ஏனென்றால் மக்காவிலே வாழ்வதற்கே வசதி இல்லாமல் இருந்தது, செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. சட்டம் என்பது, சட்டம் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் இறங்கியது எங்கே?
அது மதீனாவுக்கு வந்த பிறகுதான் எல்லா வகையான சட்டங்கள் இறங்கியது. இன்னும் சொல்ல போனால் மதீனாவிலே தான் எல்லா யுத்தங்களும் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நடந்தது. பத்ரும் உஹதும் போன்ற யுத்தங்கள் மதீனாவுடைய வருகைக்கு பிறகுதான் நிகழ்ந்தது. மதீனாவுடைய வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நிகழ்ந்த திருமணங்களிலே அதிகமான திருமணமும் மதீனாவுடைய வாழ்க்கையில தான் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியது அது மதீனாவிலே தான் ஏற்படுத்தினார்கள். மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை அங்கே செய்து காண்பித்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த உடனே எத்தனையோ காரியங்கள் செய்தாங்க. பள்ளிவாசல் கட்டினாங்க, சஹாபாக்களை சேர்த்து வச்சாங்க. சஹாபாக்களை மட்டும் சேர்த்து வைக்கல, வேற ஒன்றையும் செய்தாங்க. அங்கு ஏற்கனவே யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களோடு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி. உலகத்தில் நாம் எல்லா இனத்தையும் சேர்த்து வாழ வேண்டும், சேர்த்து வாழ வேண்டும். யாரோடையும் நமக்கு பகை இல்லை என்பதை காட்டினார்கள். எனவே அந்த யூதர்களை எல்லாம் பகைக்கவில்லை. ஆனால் யூதர்கள் தங்களை பகைவர்களாக கருதி கொண்டார்கள். அவர்கள் பகைவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பகைவர்களாக கருதாமல் யூதர்களோடு அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இது உலகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, ராணுவ ரீதியான வழிகாட்டுதல்களை, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கு தீர்ப்பளிக்கின்ற அணுகுமுறையை, வாழ்வியலினுடைய எல்லா இயல்களுக்கும் எல்லா துறைகளுக்கும் மதீனாவுடைய வாழ்க்கையில தான் பெருமானார் பாடம் காட்டினார்கள், பாடம் நடத்தினார்கள், முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். உலகத்தில் நபிமார்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வழிகாட்டுதலை பெற முடியும். எல்லா வகையான வழிகாட்டுதலையும் பெற வேண்டும் என்றால் அது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில தான் நாம் பார்க்க முடியும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் குடும்ப வாழ்க்கையை நாம் பார்ப்பதற்கு முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் கல்யாணம் செய்து மனைவியோடு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்பதை அங்கே பார்க்க முடியாது. ஆனால் பெருமானாருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்து அதை பெற முடியும். அல்லாமா மகாகவி இக்பால் நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இக்பால் அவர்கள் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்தார். அப்படி ஐரோப்பாவுக்கு சென்றிருந்த போது தன் கவியின் மூலமாக உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்தவர்கள் மகாகவி அல்லாமா இக்பால். பேரறிஞராகவும் இருந்தார்கள். அந்த கவியால் உந்தப்பட்ட ஒரு ஐரோப்பிய பெண்மணி அந்த இக்பாலை பார்த்து சொன்னாங்கன்னா, நான் உங்களை விரும்புறேன், கல்யாணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்கிறா? ஒரு ஐரோப்பிய ஒரு கிறிஸ்தவ லேடி அல்லாமா இக்பால் அவர்களை பார்த்து, நான் உங்களை விரும்புகிறேன், நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஒரு கண்டிஷனும் போட்டாங்க, நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருக்கிறேன், நீ கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணமும் செய்யணும், ஆனா கண்டிஷன் என்ன? நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும் அப்படின்னு. இப்ப அல்லாமா இக்பால் சொன்னாங்கன்னா, ஒரு கண்டிஷனை நிறைவேற்றினால் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் கண்டிஷன் வேற. ஏன் அப்படின்னா அவருடைய கண்டிஷன் என்ன? கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும், அப்பதான் விருப்பம் நிறைவேறும். கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா நானும் ஒரு கிறிஸ்தவன், நீனும் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அப்ப ரெண்டு பேரும் யாரை பின்பற்றணும்? கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த பிறகு யாரை பின்பற்றணும்? ஈசா நபியை தான் பின்பற்றணும். அப்ப ஈசாவுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா ஈசா நபி கல்யாணமே பண்ணல, நம்ம அவர் பின்பற்ற முடியுமா? நாம ரெண்டு பேரும் ஈசா நபியை பார்த்து பின்பற்றணும்னு சொன்னா நான் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன்னா விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஈசா நபியை பார்த்து நான் கல்யாணம் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது, கல்யாணமே பண்ணலையே அவர். அப்போ நான் என்ன பண்றது? இப்போ விருப்பம் நிறைவேற்றமான கண்டிஷன், நீ போட்ட கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னான். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த கிறிஸ்துவ மதமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவ மதமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள், திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுன்னத்தை கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஈசா நபியை பின்பற்றி அந்த சுன்னத்தை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த கிறிஸ்துவம் அதோட என்ன ஆயிருக்கு? மூத்தம் இல்லையா? பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நடைமுறையை காட்டினார்கள். உலகத்துல எத்தனையோ பேர் அதை வெறுத்தார்கள், அதாவது அதை தவிர்த்தார்கள். அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வோடு சேர வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம சாமியார் ஆகணும், சன்னியாசி ஆகணும், இல்லறம் கூடாது, இல்லறம் இறைவனை நெருங்குவதற்கு தடை என்ற சித்தாந்தம் இன்றும் இருக்கிறது. ஆனால் அன்றும் இருந்தது. அல்லாஹ்வை அடையணுமான எழுதி விடணும், எழுதி துறக்கணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் துறந்து விட்டு சன்னியாசம் பூண்டு நாம்
சென்றால்தான் அல்லாஹ்வை அடைய முடியும் என்கிற நிலையை மாற்றி புரட்சிகரமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்தவர்கள் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவி அல்ல, ஒரே நேரத்தில் 9 மனைவியோடு வாழ்க்கை நடத்தி அப்படிப்பட்ட குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்தும் கூட அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வை நாம் போய் சேர முடியும் என்று வித்தியாசமான ஒரு வழிகாட்டுதல்களை வாழ்ந்து காட்டியவர்கள் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதன் வெளியில் நல்லவனாக இருக்கலாம், ஏன்னா வெளியில அவனுக்கு நெருக்கமான தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. போய் கொஞ்ச நேரம் இருப்பான், பேசுவான், வருவான், அல்லது ஆபீஸ் டைம் கொஞ்ச நேரம் இருப்பான், வந்துடுவார். ஆனா கூடவே இருக்கிறது யாரு? மனைவி. அந்த மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்குறதுங்கிறது அது நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்கிற அளவு தான் இருக்குது இல்லையா? ஆனா அந்த மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்குறது தான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். கைருக்கும் அழகி, உங்களுக்கு சிறந்தவன் யார்? உங்கள் மனைவி இடத்திலே சிறந்தவனாக இருப்பவன் தான் உங்களுக்கு சிறந்தவன். ஆனா கைருள்ளி அகலி, நான் என் மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த குடும்ப வாழ்க்கை எங்கே வாழ்ந்து காண்பித்தார்கள்? மக்காவிலே கதீஜாவோடு வாழ்க்கை நடத்தினார், மிகச்சிறந்த வாழ்க்கை. ஆனா மதீனாவிலே பல்வேறு மனைவிகளோடு வாழ்க்கை நடத்தி அந்த பல்வேறு மனைவிமார்கள் மூலமாக பல்வேறு வகையான சம்பவங்கள், பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள், அதன் மூலமாக பல்வேறு வகையான வழிகாட்டுதல்கள், பல்வேறு வகையான சட்டங்கள் அது பாதுகாக்கப்பட்டதையும் மதீனாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு பல்வேறு வகையான யுத்தங்களை சந்தித்து ஒரு ராணுவ வீரன், ஒரு ராணுவ தளபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அங்கே வழிகாட்டி நாம் பார்க்க முடிகிறது. அது மதீனாவுடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. நீதிபதியாக இருந்து பல்வேறு பிரச்சனைகள் வருகிற பொழுது தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பையும் மதீனாவிலிருந்து நிறைவேற்றினார்கள். அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில ஒரு நீதிபதியினுடைய பொறுப்பையும் அவர்களிடமிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளையும் மதீனாவுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த முறையில வாழ்ந்து காட்டி வழிகாட்டி இந்த உலகத்திற்கு ஒரு அழகான முன்மாதிரியாக பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள். மதீனாவுடைய வாழ்க்கையில அவர்கள் எத்தனையோ புரட்சிகரமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். மதீனா என்று சொன்ன அரபுகள் என்று சொன்னாலே அவர்கள் மதுவிற்கும் மாதுவிற்கும் மயங்கியவர்கள், அதிலேயே விழுந்து கிடப்பவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை, அந்த அரபிகளை எப்படி மாற்றினார்கள்? பெண்களை, அந்நிய பெண்களை பார்ப்பதே ஹராம் என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்கி, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்கி, பார்ப்பதையே பயந்து அவர்கள் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். மதுவிலே அவர்கள் முங்கினார்கள், தண்ணீரை குடிப்பதை போல. நாம தண்ணி சாப்பிடுற மாதிரி அவன் தண்ணி போட்டு சொன்னான். அந்த மாதிரியான சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள்? மதுவை ஹராம் ஆக்கினார்கள். அந்த மதுவை வெறுக்கக்கூடிய சமுதாயமாக மாற்றினார்கள். உலகத்திலே எல்லா வகையான தீமைகளும், எல்லா வகையான ஒழுக்கக்கேடுகளும், எல்லா வகையான சீர்கேடுகளும் நடப்பது மதுவினால் தான் என்று சொன்னால், அந்த மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சிறந்த சமுதாயத்தை, முன்னுதாரணமான சமுதாயத்தை உருவாக்கி காட்டியது மதீனாவின் மிகப்பெரிய புரட்சி. யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தம் கூட திரிக்கப்பட்ட யுத்தம் தானே தவிர இவர்களாக சென்று யுத்தம் செய்யவில்லை. அந்த திரிக்கப்பட்ட யுத்தத்திலும் கூட யுத்தம் எப்படி செய்ய வேண்டும், நாகரீகமான முறையில் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை காட்டிக் கொடுத்தவர்கள், அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படை நடைக்கு சென்றால் சிறுவர்களை கொள்ளாதீர்கள், முதியவர்களை கொள்ளாதீர்கள், மடங்களிலே இருந்து தவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களை முனிவர்களையும் கொள்ளாதீர்கள். யுத்தத்திற்கு யார் வருகிறார்களோ, உங்களை யார் தாக்குகிறார்களோ அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று யுத்த நெறிமுறைகளையும் உருவாக்கி கொடுத்தார்கள். இன்று குண்டுமழை பொழிகிறது, ஆரம்பத்தில் குண்டுமழை பொழிகிறது. நோயாளிகள் என்ன செய்தார்கள்? சிறுவர்கள் என்ன செய்தார்கள்? கண்முன் தெரியாம, மனிதநேயம் இல்லாம, முரட்டுத்தனமான முறையில இன்று பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த யுத்தத்துல கூட ஒரு நடைமுறையையும் ஒரு நாகரிகத்தையும் காண்பித்தார்கள். அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை உருவாக்கி கொடுத்தவர்கள் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல யுத்தத்திலேயே மன்னிப்பு கொடுத்துருக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மரத்தினுடைய நிழல்ல ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், அது பாலைவன பிரதேசம், பாலைவனத்தில் அடர்ந்த மரங்கள் இருக்காது. இங்கொரு மரம் என்றால் அங்கு ஒரு மரம் இருக்கும், அங்கு ஒரு மரம் இருக்கும். எனவே சஹாபாக்கள் பல்வேறு இடங்களில் பிரிந்து தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். தங்களுடைய வாளை அந்த மரத்திலே தொங்க விட்டுக் கொண்டு படுத்திருக்கிறார்கள். எதிரி ஒருவன் வருகிறான்,
யுத்தத்திலே அவனுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வேகத்தோடும் வெறியோடும் வந்து அந்த வாளை எடுத்து உருவிக்கொண்டு பெருமானாருடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு மையம் நகக்கம் என்று கேட்கிறார். இப்பொழுது என்னை உங்களை தடுப்பது யார், என்னை விட்டு உங்களை தடுப்பது யார் என்று கேட்கிறார்கள். கொஞ்சம் கூட பயப்படாமல் அசலாமல் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அவன் பயந்தான். அவன் பயந்தது மட்டுமல்லாமல் கையிலிருந்து வாழ்க்கையிலே விழுந்து விட்டது. இப்பொழுது வாளை தான் எடுத்துக்கொண்டு மையம் நகக்கம் என்று கேட்டார்கள். இப்பொழுது என்னை விட்டு உன்னை பாதுகாப்பது யாரு, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்க பாதுகாக்கிறதுன்னு சொன்னா என்னுடைய கதையை அம்பூன் ஆயிரம். அப்படி சொல்ல நினைச்சது என்ன செய்யலாம், செய்திருக்கலாம் அல்லவா, செய்தார்களா, செய்யவில்லை. என்ன செய்தாங்க, அருமையா விட்டார். அவன் இஸ்லாம் ஆகல, நீங்க முஸ்லீம் ஆனத கண்டிஷன் போடல. ஆனா அவனா சொன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க எனக்கு கொடுத்த உயிர் பிச்சைக்கு நான் ஒண்ணு செய்வேன். என்ன செய்வேன், இனி உங்க இடத்துல சண்டை போட மாட்டேன், மட்டுமல்ல சண்டைக்கு வரப்போறவங்க தடுப்பேன்னு சொன்ன. இப்படி நாம் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறை இருக்கு பாருங்க. இந்த அணுகுமுறை ஒண்ணு எதிரிகளை இல்லாமலாக்கும், அல்லது எதிரிகளுடைய அந்த கூர்மையை மழுங்கச்சி. நாம் நம்முடைய அணுகுமுறைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். மதீனாவுடைய வாழ்க்கையில பல்வேறு ஒரு யூத பெண்மணி விஷம் வைத்தார், சாப்பாட்டுல விஷம் வைத்து கொடுத்தார், கொலை செய்வதற்காக வேண்டி. கொஞ்சம் எடுத்து வாயிலையும் போட்டான். அந்த சாப்பாடே சொல்லிவிட்டது, உண்ணாதீர்கள், விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி சாப்பிட்டு விட்டார், அவர் இறந்து விட்டார். பெருமானார் சொல்லிட்டார், யாரும் அதை சாப்பிட வேண்டாம் என்று தடுத்து விட்டார். ஆனா கொஞ்சம் உள்ள போயிடுச்சு. கடைசியில மூழ்குடைய நேரத்தை சொன்னாங்க, அன்று தந்தாலே அந்த விஷம் அதுக்கு வேலை செய்கிறது என்று சொன்னார். எனக்கு வேதனையை தருகிறது என்று சொன்னார். ஆனா விஷம் வைத்து கொலை செய்வதற்கான முயற்சித்து அந்த பெண்மணியை பிடித்து வந்து விசாரிச்சாங்க. ஏன் நீ விஷம் வைத்தாய்? விஷம் வைத்தது உண்மையா? வைத்தேன், உண்மை. ஏன் விஷம் வச்ச? நீங்க நபியா இல்லையாங்கிறத நான் சோதிச்சேன்னு சொன்னான். இப்படியா விஷம் படிச்சு வைக்கிறது? சோதிச்சு பாக்குறான். விஷத்தை வச்சு எனக்கு தெரியும் நீங்க உண்மையான நபியா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு ஒண்ணு செய்யாது. நீ உண்மையான நபியாக இல்லைன்னா நீ போக வேண்டிய ஆள் தானே. ரொம்ப அசாதாரணமா சொல்றாங்க. உண்மையான நபியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மூத்து வராது, இந்த விஷயத்துல உங்களுக்கு ஆபத்து வராது. நீ உண்மையான நபியா இல்லை, நீங்க போக வேண்டிய ஆள் தானேன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை மன்னித்தார்கள் இல்லையா? இது மாதிரியான எத்தனை விஷயங்கள். பெருமானாருக்கு சூனியம் வைத்தார்கள் யூதர்கள். சூனியம் வைத்து பெருமானாரை சம்பிக்க வைத்தார்கள், நினைத்தார்கள், அப்படி முடக்க நினைத்தார்கள், பல்வேறு வகையிலையும் முயற்சித்தார்கள் பெருமானாருக்கு. அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்டது. அல்லாஹ் 2 ஆயத்தை இறங்கினான், குல் பிரபில் ஃபலக், குல் பிரபின் நாஸ். 2 சூறாவையும் அல்லாஹ் இறக்கணும். எதுக்காக வேண்டி? இது மாதிரியான சூனியத்தை எடுப்பதற்காக வேண்டியும், இது மாதிரியான ஆபத்துகளை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியும். அப்பொழுதும் கூட சூனியம் செய்த அந்த யூதன் யார் என்று தெரியும், ஆனாலும் கூட பெருமாள் மன்னித்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ஆனால் எல்லா எதிரிகளுக்கும் தண்டனை கொடுக்கவில்லை, எல்லா மக்களையும் நேசித்தார்கள். கூடவே இருந்து குடிபறித்தார் அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக், ரயீசுல் முனாஃபிக். அவன் பல்வேறு வகையான தொந்தரவுகளை செய்தான். அல்லாஹ்வே சொன்னா எதிர்த்து சண்டை போடுங்கள் என்று. சஹாபாக்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள், அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை மதீனாவுடைய வரலாற்றில், மதீனாவுடைய வாழ்க்கையில, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அங்கே நோன்பினுடைய சட்டங்கள், ஹஜ்ஜினுடைய சட்டங்கள், ஜகாத்தினுடைய சட்டங்கள், மட்டுமல்ல தொழுகையினுடைய பிராக்டிக்கலான நடைமுறை சட்டங்கள், இப்படி இவ்வாறு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லா வகையான சட்டங்களும் மதீனாவிலே, அது சம்பந்தமான ஆயத்துகளும், அது சம்பந்தமான அதற்குண்டான வழிகாட்டுதல்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் மூலமாக அதை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே மதீனாவுடைய வாழ்க்கை என்பது 10 வருஷ வாழ்க்கை. அந்த 10 வருஷ வாழ்க்கை தான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய சாரங்களாக இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும், சரிய சட்டங்களும், எல்லா வகையான பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளும் அந்த 10 வருஷ காலத்திலே தான் நடந்தது. அது ஆயத்தும் சட்டமும் இறங்கியது என்று பார்க்கிறோம் என்றால், அந்த மதீனாவுடைய வாழ்க்கை என்பது 2 வகையில முக்கியமானது. ஒன்று, இஸ்லாம் வெற்றி அடைவதற்கு அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுதான் முக்கியமான காரணம், இல்லைன்னா மக்காவுடைய முடங்கிடும். 2வது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய ஷரீஅத்து, பரிபூர்ணமான ஒரு ஷரீஅத்து சட்டம், அந்த அமைப்பு, ஒரு வடிவம் கிடைத்தது அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில தான், நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் நிறைவு செய்வேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன். மதீனா என்பது அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது, அந்த மக்கள் வெளியேற்றிய பொழுது வேதனையோடு காபாவை பார்த்து பிரிகிறார்கள். அப்படி பிரிகிற பொழுது சொன்னார்கள், காபாவை பார்த்து அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னஹும் அக்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலைய ஃபஅஸ்கின்னி ஃபீ அஹப்பில் பிலாதி இலைக என்று சொன்னார்கள். இரவா ரச்சகா, என்னை இந்த மக்கள் வெளியேற்றி விட்டார்கள். எதை விட்டும், எந்த ஊரை விட்டு வெளியேற்றி விட்டார்கள்? எனக்கு பிரியமான ஒரு ஊரை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். நான் நேசித்த ஊர். நினைத்து பாருங்கள், பிறந்து வளர்ந்த அவர்களை உருவாக்கி ஆளாக்கி அந்த ஊர் 53 வருஷங்கள் அந்த ஊர்ல வாழ்ந்திருக்கிறார்கள். 53 வருஷம் வாழ்ந்த அந்த ஊர் பெருமானாரோட ஊரோடும் உறவோடும் கலந்து விட்ட அந்த ஊர் மக்கா, அந்த ஊரை விட்டு பிரித்து விட்டார்கள், விரட்டி விட்டார்கள். அதை சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிடித்தமான ஒரு ஊர், எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஊர், அந்த ஊரை விட்டும் அவர் வெளியேற்றி விட்டாங்க. ஆனா நான் ஒரு இடத்துல ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு பிடித்தமான ஊர் நான் இருக்க முடியல, ஆனா என்னை நீ தங்க வைக்க போகிறாய் அந்த ஊர், அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உனக்கு பிடித்தமான ஊராக இருக்க வேண்டும். உனக்கு பிடித்தமான ஊர்ல என்னை தங்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அல்லாஹ் துஆ கபூல் ஆக்கலாம். எங்க தங்க வச்சா? மதீனா. அப்படின்னா மதீனா எதுங்க? மக்காங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஊர், மதீனாங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஊர். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். நபி எப்பொழுது மதீனாவை விட்டு வெளியேறி விட்டார்களோ அதற்கு பிறகு மக்காவோட எந்த முஸ்லிமும் இருப்பது ஹராம். மக்காவை விட்டு வெளியேறுவது ஃபர்து ஐன். அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்து ஃபர்து ஐன். ஃபர்து ஐன்னா ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. இத்தனைக்கு மக்காவோட என்ன இருக்குது? காபா இருக்குது, இறை இல்லம் இருக்குது, இறை ஆலயம் இருக்குது. அந்த இறை இல்லம் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த மக்காவில் இருக்கிறது என்ன ஆயிடுச்சுங்க? ஹராம் ஆயிடுச்சு. ஏன் ஹராம் ஆச்சு? அல்லாஹ்வோட ரசூல் இல்லாத ஊரு, எது இருந்தாச்சுன்னா வெளியே போயிடும். ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யார் முஸ்லிம்களாக ஆன பிறகும் கூட, அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வெளியேறிய பிறகும் கூட யார் வெளியேறாமல் ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காவிலே வாழ்ந்து மரணித்து விட்டார்களோ அவர்களை மறுமையிலே அவர்களுக்கு ஏற்பட போகிற அந்த கதியை குறித்து அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் காலூ ஃபீம குந்தும் காலூ குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த். நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நபி அங்கே இல்லாமல் மதீனாவுக்கு வந்த பிறகு நீங்கள் மதீனாவுக்கு வராமல் எங்கே இருந்தீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அவங்க சொன்னாங்க, நாங்க பலகீனமா இருந்தோம், நாங்க வர முடியாம இருந்தோம்னு சொல்றாங்க. என்ன பலகீனம்? அல்லாஹ் கேட்கிறான். அதாவது ஊர் என்று சொன்னால் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே வேற ஊரே இல்லையா கேட்கலாம், வேற நாடே இல்லையா? அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி உங்களுக்கு விசாலமாக இல்லையா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய பூமி என்று, அல்லாஹ்வுடைய ஊர் என்று ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்கிறார். தஃசீர் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய ஊர் என்று எதை சொல்றானா? மதீனாவை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறார்கள்? அது அல்லாஹ்வுடைய ஊர். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பூமி. எனவே அந்த ஊருக்கு செல்வது அது ஃபர்லாக ஆகிவிட்டது. அந்த ஊர் அல்லாத வேற ஊர்ல இருப்பது ஹராமாக ஆகிவிட்டது என்று சட்டம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது. என்று சொன்னால் அந்த மதீனா எவ்வளவு புனிதமானது! அல்லாஹ்வுடைய ஊர், நபி வாழக்கூடிய ஊர் அல்ல, அது அல்லாஹ் தன்னுடைய ஊர் என்று சொல்கிற அளவிற்கு மிகச் சிறப்பான ஒரு ஊர். தந்தைக்குரிய பெருமக்களே, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அல்லாஹ் மக்காவை புனிதமானது, மக்கா கண்ணியமானது, மக்கா உயர்ந்தது. அதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நகரத்தின் மீது ஆணையாக என்று சொல்கிறான். எந்த நகரம்? மதீனா, மக்காவின் மீது ஆணையாக என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு நிறுத்தல. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மக்காவின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு நிறுத்தல. அடுத்து சொல்கிறான், அந்த ஹில்லும் பிஹாதல் பலத், எந்த மக்கா, எந்த மக்காவிலே நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த மக்கா என்று சொல்கிறான். நீங்கள் இருக்கக்கூடிய மக்காவின் மீது ஆணையாக என்று சொல்கிறான். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தையும் அவருடைய மகோன்னதத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய, வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய அந்த ஊர் அது புனிதமானது, அல்லாஹ்வுடைய பூமி என்று சொல்கிறான். சங்கக்குரிய பெருமக்களே, ஹுதைபியாவுல உம்ராவுக்கு வந்தாங்க, எல்லாரும் அனுமதிக்கல. ஹுதைபியாவுல முடக்கப்பட்டாங்க, நிறுத்தப்பட்டாங்க, அனுமதிக்கல. யாரும் உம்ரா செய்யக்கூடாது, இந்த வருஷம் போயிடணும், அடுத்த வருஷம் வேணுமான்னு என்ன செய்ய உம்ரா செய்யுங்கன்னு சொல்லி அந்த மக்கத்து குறைஷிகள் சொல்லிவிட்டார்கள்.
பேச்சுவார்த்தைக்காக வேண்டி உஸ்மான் இப்னு அஃபான் மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்காக. நாங்கள் சண்டைக்கு வரல, யுத்தத்துக்கு வரல, உம்ரா தான் செய்ய வந்திருக்கிறோம், செய்துட்டு போயிடணும்னு சொல்லி அவனும் அனுமதிக்க முடியாது, போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, வேணும்னா இஷ்டப்பட்ட நீங்க மட்டும் உம்ரா செய்து போங்க, வந்துட்டீங்கல்ல நீங்க மட்டும் உம்ரா செய்து போங்க. உஸ்மான் இப்னு அஃபான் எஹ்ராம் கட்டி இருக்கிறாங்க, எஹ்ராமுடைய கோலத்தில் இருக்கிறாங்க, எஹ்ராமுடைய உடையில் இருக்கிறாங்க, மக்காவுக்குள்ளே வந்துட்டாங்க. தடுக்கக்கூடிய காவலர்களும் செய்து போக்குங்கிறாங்க. ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய ஹபீபு உம்ரா செய்யாம நான் செய்ய மாட்டேன்ட்டாங்க. என்னுடைய நாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதிக்கப்படாத மக்கா எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு அனுமதிக்கப்படாத காபா எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு அனுமதிக்கப்படாத உம்ரா எனக்கு வேண்டாம் என்று மக்காவுக்கு வந்தும் காபாவுக்கு அருகிலே வந்தும் இஹ்ராமுடைய நிலையில இருந்தும் கூட உஸ்மான் இப்னு அஃபான் என்ன சொல்லிவிட்டார்கள், நான் பெருமானார் இல்லாமல் உம்ரா செய்ய மாட்டேன் என்றால் சஹாபாக்கள் எப்படி நமக்கு பெருமானாரை காட்டுகிறார்கள், பெருமானாருடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு மகோன்னதத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் நமக்கு புரிய வைத்தார்கள் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். மதீனாவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய மண்ணு, பெருமானார் போனதுனால என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மண்ணுக்கும் ஷிஃபா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துர்பத்து அர்தினா ஷிஃபாஉல் லிஸுக்மினா என்று சொன்னார்கள். இந்த மண்ணினுடைய, இந்த பூமியினுடைய மண்ணும் கூட நமது நோய்க்கு நிவாரணம் என்று சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த அளவிற்கு பெருமானாருடைய வருகைக்கு பிறகு புனிதமான நகரமாக, ஆரோக்கியமான நகரமாக, மிகச்சிறந்த ஒரு நகரமாக, அல்லாஹ்வுடைய பூமியாக, அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட ஒரு நாடாக, ஒரு நகரமாக ஆகிவிட்ட அந்த மதீனாவிலே தான் பெருமானாருடைய அதாவது பெரும்பாலான விஷயங்கள், பெரும்பாலான நிகழ்வுகள், பெரும்பாலான சட்டங்கள் நடந்த ஒரு பூமியாக அது இருக்கிறது. சொர்க்கம் எங்கே இருக்கிறது? ரௌதத்துன் மின் ரியாதுல் ஜன்னah, என் கபருக்கும் மெம்பருக்கும் மத்தியில் இருக்கிற அந்த இடம் இருக்கிறதே, அது சொர்க்கம் என்று சொன்னார்கள் ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பல புனிதமான இடங்களையும் புனிதமான வரலாற்றுகளையும் தன்னகத்தை கொண்ட அந்த மதீனாவுடைய வாழ்க்கை புனிதமானது, முழுமையானது, நமக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் நிரம்பிய அந்த மதீனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அதில் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த அன்சாரி சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்களோ அந்த தியாக உணர்வை நமக்கு தர வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அன்சாரு ஷிஆருன் வன் நாசு திசாருன் என்று சொன்னார்கள். நாம் ஆடை அணிந்திருக்கிறோம், சில ஆடைகள் உள்ளாடை, உள்ளிலே இருக்கிற ஆடை, சில ஆடை மேல் ஆடை, அதற்கு மேலே அணிந்திருக்கிற ஆடை, உடலோடு ஒட்டி இருக்கிற ஆடையும் இருக்கிறது, உடலோடு ஒட்டி இருக்கிற ஆடைக்கு மேலே இருக்கிற ஆடையும் இருக்கிறது. சொன்னார்கள், அன்சாரிகள் எனது உள்ள ஆடை, என் உடலை சேர்ந்து இருக்கிற ஒட்டி இருக்கிற ஆடை, மற்ற மக்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிற ஆடை என்று சொன்னார்கள். பெருமானாரோடு இணைந்தவர்கள், ஊனோடும் உறவோடும் இணைந்தவர்கள் அந்த அன்சாரிகள், அந்த அன்சாரிகளுடைய மஹப்பத், அந்த நேசம், அது ஈமானுடைய அடையாளம். ஹுப்புல் அன்சாரி, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம், அன்சாரிகளை வெறுப்பது அது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானாருக்கு உதவி செய்தார்கள். யாரெல்லாம் பெருமானாரை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் பெருமானாருக்கு உதவி செய்தார்களோ அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானுடைய வெளிச்சம், ஈமானுடைய விளக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த மஹப்பத்தையும் நேசத்தையும் நமக்கு நிறைவாக தந்தல் புரிவானாக. நமது கல்வி அல்லாஹ் ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா வகையான கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு எல்லா வகையான துன்பங்களையும் போக்கி நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் நமக்கு தந்தல் புரிவானாக. நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குமர்களுக்கு முறையான பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில், சாலிஹான ஜோடிகளை உரிய காலத்தில் சேர்த்து வைப்பானாக. நம்முடைய வியாபாரங்கள் தொழில்களில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில பறக்கச் செய்வானாக. நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் விசாலமாக்கி தருவானாக. இந்த நாட்டை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஈமானை தருவானாக, தக்வாவை கொடுப்பானாக. இந்த நாட்டிலே காஃபிர்களுடைய ஆதிக்கம் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுடைய எழுச்சியும் முஸ்லிம்களுடைய ஐக்கியத்தையும் அல்லாஹ் நிலைநாட்டுவானாக. காஃபிர்களுக்கு மத்தியில் பிளவையும் பிரிவையும் ஏற்படுத்துவானாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துவானாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. இஃபத்தான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. ஈமானோடு கண்ணியமானவர்கள் வாழக்கூடிய தௌஃபீக் நமக்கு தருவானாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக, உனது கிருபை செய்வாயாக. எங்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்களது எல்லா கடன்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களது எல்லா நோய்களையும் நீ குணப்படுத்துவாயாக. எங்களது எல்லா உத்தேசங்களையும் கபூல் செய்வாயாக. எங்களது
ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயா. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.